நான் வண்டி ஓட்டினா சைடில் ஒரு சைக்கிள் வந்தாலே நான் நின்றுட்டு நீ போப்பா ஃபஸ்ட்டு அப்புறம் நான் வரேன் அப்படின்னு நான் வந்து ஓட்டுவேன். அதுவும் இது ரவுஃபா மேமோட பொண்ணு சியா என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவள் வந்து சூனாப்பானான்னு ஒரு வண்டி வச்சிருந்தா. அவள் வந்து வண்டி கற்றுக்கிறது. ஆமாம், டப்பா வண்டி அதுவே. ஆனால் அந்த வண்டியே தகர டப்பா வாக்குனது நான் தான். ஏன்னா வந்து அவள் வண்டி கற்றுக்கிறதுக்காக செகண்ட் ஹேண்ட் வண்டி ஒன்று வாங்கியிருந்தா, ஸ்விஃப்ட் வண்டி வாங்கிட்டு மிட் நைட்டு 2 மணிக்கு கோலா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் அவள் வந்து இந்த மாதிரி நான் சொல்லித்தரேன்டி வண்டி ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொன்னான். சரி, அது வந்து மேனுவல் வண்டி, கிளச் அமுக்கு அப்படின்னா கிளச்சை அமுக்குனேன். இப்போ ஸ்லோவாக ரிலீஸ் பண்ண அப்படின்னு வண்டி பாட்டு போகுது. இவ்வளோதான் வண்டி ஓட்டுறதா வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏபிசி சொன்னான், ஆக்சிலேட்டர் பிரேக்கு கிளச்சு. அப்புறம் வந்து சொல்லி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கு வண்டி. சரி, இப்போ ஸ்லோவாக ஆக்சிலேட்டர் அமுக்கு அப்படின்னா அவள் வந்து எதுடி ஆக்சிலேட்டர் அப்படின்னு கேட்டேன். அவள் வந்து அங்கே இருக்கு பாரு அதாண்டி ஆக்சிலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆக்சிலேட்டர் பிரேக் அமுக்கு அப்படின்னா பிரேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிலேட்டர் ஒரே அமுக்கி அப்படியே போச்சு. ஒரு ரோட்ல வந்து காரை இடிச்சு அந்த கார் அவ்வளோ அந்த சத்தம் இப்போ வரைக்கும் கேட்குதுமா? சரியான சத்தம். கடவுள் புண்ணியத்தில் நான்லாம் இன்னைக்கு அவார்டு வாங்கிட்டு இருக்கேன். ரவுஃபா மேம் இருக்காங்க பின்னாடி. ரவுஃபா மேம் உட்காந்து நீங்க கார் வாங்கினதோட நிப்பாட்டிடுங்க. எங்கேயா போனா சொல்லுங்க, ஆக்டிங் டிரைவரா நானே நான் வந்து கார் ஓட்டிட்டேன்னா அது ஒரு மிகப்பெரிய உலக அதிசயம்.